ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இது ஃபஸ்ட்டு ஃப்ரைடே, அதாவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இது. என்னடா ஆடி செகண்ட் வெள்ளிக்கிழமையே வந்துருச்சு, இப்போ தான் வீடியோ கொடுக்குறாங்களே அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பீங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததா, அக்கா என்னாச்சு, ஏன் வீடியோ கொடுக்கல, கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு நீங்கள் வீடியோ கொடுத்து, என்னக்கா ப்ராப்ளம், எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் கமெண்ட்ஸு கொடுத்து அதில் ஃபஸ்ட்டு பின் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வீடியோ கொடுக்கல அப்படின்னு. என்ன அப்படின்னா, திருப்பதி கோவில் போயிட்டு வந்தோம் இல்லையா, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட அந்த லைனில் நின்று கும்பிட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 மணி நேரம் லைனில் நின்றுட்டு தான் போய் பெருமாளையே பார்த்து தரிசனம் பண்ண முடிஞ்சுது. தரிசனம் பண்ணிட்டு வந்தது, இங்கேருந்து போன டயர்டு, அங்கே போய் லைனில் நின்ன டயர்டு, திரும்பி ரிட்டன் வந்தது. திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் வந்த உடனே வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணேன். ஏன்னா ஆடி வெள்ளி வரப்போகுது அப்படிங்கிறக்காகவே வீடெல்லாம் க்ளீன் பண்ணது. அந்த டஸ்ட் எல்லாமே சேரலை. அதோடு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த க்ளீனிங் முடித்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபீவர் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதோடு அந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அம்மா ஊருக்கு போயிட்டேன். என்னோடய அக்கா பிள்ளையோட பொண்ணுக்கு என்னோடய பேத்தி, அவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கூப்பிட்ருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அங்கே போனது, அங்கே போய் அலைஞ்சிட்டு அந்த ஒரு நாள் அங்கே இருந்துட்டு திரும்பி ரிட்டன் வந்துட்டு இதெல்லாமே இந்த போனது வந்தது அங்கங்கே தண்ணி எல்லாம் குடித்தது இதெல்லாம் சேராமல் எனக்கு ஃபுல்லாக ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவர்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் எந்திரிக்கவே முடியல, அந்தளவுக்கு ஒரு ஃபீவர். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ரொம்பவுமே டயர்டாகிட்டேன், ஓவர் டயர்டாகிடுச்சு உடம்பு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக த்ரோட் பெயின் ஆகிடுச்சு. ஃபுல்லாக என்னால் பேசவே முடியல, குரலெல்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும், எடிட் பண்ணியெல்லாம் வீடியோ வச்சுருந்தேன். அதை தான் நான் கமெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நான் அப்பப்போ கேட்குறீங்க இல்லையா, தொடர்ந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். என்னோடய சகோதரிகள், என்னோடய அம்மா, என்னோடய குட்டி குட்டி ஃபேன்ஸு, குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சாரி கேட்டுக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என் குழந்தை உங்களுடைய வீடியோ எப்போ வருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சாரி. அதே போல் ஒரு சிஸ்டர் அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா தினமுமே யூடியூப்புக்குள்ளே உங்களுடைய வீடியோஸை நான் பார்க்குறேன், கண்ணெல்லாம் வலிக்குதுக்கா, நீங்கள் வீடியோ கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி ஏமாந்து போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். உடம்பு முடியாதனால தான் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த குரல் பழைய மாதிரி இருக்காது. இன்னுமே அந்த த்ரோட் பெயின் எல்லாம் இருக்குது. கொஞ்சம் அந்த டஸ்ட் எல்லாம் சேரலை, எல்லாம் க்ளீனிங் பண்ணிகிட்டே இருந்ததுனால முடியாமலே ஆயிடுச்சு. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் லேட் பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அதனால் ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் கொடுக்கல. ஏன்னா இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லையா. அதனால தான் அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கூட அன்றைக்கி சொல்லியிருப்பேன். அன்றைக்கி இந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் வீடியோ தான் கொடுப்பேன், ஆனால் ஷார்ட்ஸு கொடுக்க மாட்டேன், சஸ்பென்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லியெல்லாம் கடைசியில் பேசி சொல்லியிருந்தேன். அதுக்காகவே தான் கொடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். சரி ஓகே நம்மளுக்கு நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் வெயிட்டிங். கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு வெயிட்டிங் பண்ணிவிட்டு இப்போ தான் எல்லாமே ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னால் பேச முடியாதனால அப்படியே அந்த வீடியோ இருந்தது. அப்படியே சில டைம் நினச்சேன், சரி அப்படியே மியூசிக் மட்டும் ஆட் பண்ணி போட்டு விட்டுறலாமா அப்படின்னு கூட நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய வாய்ஸ் தான் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இல்லையா, அதை தான் எல்லாருமே தொடர்ந்து கேட்பீங்க. சரி கொடுக்குறதே கொடுக்குறோம், லேட்டானாலும் பரவாயில்ல பேசியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ரொம்ப 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 சாரி. ஃபஸ்ட்டு இந்த ஆடி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சகோதரிகள் சொன்னது என்னென்னா, அக்கா மார்கழி மாதம் மாதிரி இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக உங்களுடைய வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானுமே அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்தேன், இந்த ஆடி எப்படா வரும், அப்படியே அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு கனவெல்லாம் கண்டு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக வீடியோ கொடுக்கணும் அப்படின்லாம் நினச்சி இருந்தேன், ஆனால் முடியல. பரவாயில்ல இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம கடந்து போவோம், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரி ஓகே. இனி பார்த்தீங்கன்னா இந்த ஆடி முடிகிற வரைக்கும் இப்போ நான் செகண்ட் வெள்ளியுமே பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஊருக்கு போயிட்டேன். அம்மா ஊருக்கு இல்லை சாரி, அக்காவை பார்க்குறக்காக இங்கே திருப்பூர் போயிட்டேன்.
அங்கே போயிட்டு அந்த வெள்ளிக்கிழமை அவங்க கூடவே இருந்துட்டு அந்த சனிக்கிழமை ஃபுல் டே இருந்துட்டு சனிக்கிழமை நைட்டு தான் வந்தேன். அதனால் செகண்ட் வெள்ளி வந்து நான் வந்து சாமி கும்பிடல, அதனால் அந்த வீடியோ நான் எடுக்கலை. ஆனால் ஃபஸ்ட்டு வெள்ளி வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ இன்னும் இருக்குது. அதையுமே நான் எடிட் பண்ணி அடுத்த பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன். இனி பார்த்தீங்க அப்படின்னா இது நான் பேச்சுக்காக சொல்லலை, யாரையும் நான் காக்க வைக்கவும் விரும்பலை. எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நான் கண்டிப்பாக காட் ப்ராமிஸை நான் வந்து அதை நிறைவேற்றுவேன். நான் வந்து இப்போது நான் எதுக்கு வந்து கடவுள் மேலே வந்து ஒரு சத்தியம் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம வந்து கரெக்டாக வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஏன்னா அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தது. இப்படி எதிர்பார்க்குறவங்கள நம்ம வந்து ஏமாற்றிட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. உண்மையாலுமே மனசார சொல்கிறேன், கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இந்த ஆடி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனி நாளையிலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றுறது, பூஜை பண்ணுறது, என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு, ஈவினிங் நான் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனி தொடர்ந்து நம்ம சேனலில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நானுமே ஒரு டார்கெட் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த மாதத்தில் நான் இவ்வளோ சேலரி வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்காகவும் நான் வந்து ஓடுவேன். ஏன் அப்படின்னா உழைப்பு வந்து நம்மளுக்கு என்றைக்குமே உயர்வை கொடுக்கும் இல்லையா, உயர்வு தான் முக்கியம். அதனால் நாம் அதை நோக்கியும் ஓடணும். அதனால் கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து போவேன். அதே போல் உங்களுடைய அன்பையும் நான் வந்து முழுமையாக நான் வந்து ஏற்றுக்கிறேன். உங்களோட அன்புக்காகவும் நான் தொடர்ந்து இனிமேல் நம்ம மார்கழி மாதம் ஃபுல்லாக கொடுத்தது மாதிரி இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் தெய்வங்களுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சு உங்களுக்கு சூப்பராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு கொடுக்குறேன். ஓகேவா? முடிஞ்சால் ஒவ்வொரு பதிவு கொடுக்குறேன். இதை தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போது முதல் நாள் ஆடி முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து நேரத்தில் எந்திரிச்சிட்டேன். ஆனால் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்து அந்த டயர்டும் இருந்ததுனால என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது எந்திரிச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பூஜை வேலையே செய்ய ஆரம்பித்தேன். காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து எப்போதும் போல் கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய சமையலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த நிலைவாசல் பூஜை அப்படியே ஃபுல்லாக நிலைவாசல்லேருந்து அப்படியே ஆரம்பித்தேன். ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம்தான் போட்டு விட்டேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, நம்ம வந்து கரெக்டாக ஒரு 9 மணிக்குள்ளே நம்ம வந்து சாமி கும்பிட்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமாக சிம்பிளாக ஒரு கோலத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து நிலைவாசலில் இன்றைக்கி வேப்பலையெல்லாம் கட்டணும் இல்லையா, ஆடி முதல் நாள் அம்மனை வரவேற்கிறதுக்காக நம்ம வாசல் நிலைவாசல் எல்லாம் அழகாக வந்து வேப்பலையெல்லாம் கட்டி விட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது நிலைவாசல், ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. எனக்கே அவ்வளோ பிடிச்சிருந்தது. எப்போதும் இருக்கிறதா, எப்போதும் நான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸில் பார்க்குற மாதிரி தான் நம்மளுடைய வீடு இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு போவாங்க. ஏதோ ஒரு தெய்வ சக்தி இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ட்டு. நேற்று கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பையனுக்கு வேலை கேட்டு வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வரும்போதே வீடு என்னமோ ரொம்ப அழகாக தெரியுதுங்க, பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறீங்க உள்ளெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, உள்ளே தான் நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம், அதை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நானும் அப்படியே தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து கேட்டிருந்து உள்ளே வரும்போதே உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடியும் பார்க்குறக்கு அவ்வளோ மங்களகரமாக வச்சுருக்கீங்க, உள்ளே வந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேட் ஆகும். ஏன்னா இன்னும் வந்து நம்ம இன்னுமே ரொம்ப சிறப்பாக நம்ம வீடை வச்சுக்கிறதும் சரி, ஒரு தெய்வீக ஆற்றல் எப்போதுமே வீட்டுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஒரு உணர்வு தோணிகிட்டே இருக்கும். அது ஒரு நாள் நம்ம செய்யலைனாலும் அது வீடே பார்த்தீங்க அப்படின்னா அது வீடு மாதிரியே இருக்காது. நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்னோடய பையனாக இருக்கட்டும், என்னோடய ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒரு நாள் நான் வந்து வீட்டில் தீபம் ஏற்றலை, கோலம் போடலை அப்படின்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அம்மா வீடே நல்லா இல்லை அப்படிமா பையன். ஹஸ்பண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் கோலமே போடாமல் நல்லாவே இல்லைம்மா அப்படிம்பாரு. அப்படியே அவங்களுக்கே அது மைண்டு வந்து செட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வீட்டை எப்போதுமே மங்களகரமாக பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் கோலம் போடுறதெல்லாம் பிடிக்காது. இப்போ ஒரு நாள் கோலம் போடலைன்னா கூட ஏமா போடலைன்னு கேட்குற அளவுக்கு நாம் அவங்கள மாற்றிருக்கோம் அப்படி தான் சொல்லணும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக வந்து இது எதுக்கு இவ்வளோ கதைகளை சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து அந்த ஆடி வெள்ளி அன்னைக்கிடும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. வாசலாக இருக்கட்டும்,
நம்மளுடைய நிலை வாசலாக இருக்கட்டும், அதே போல் நம்மளுடைய நிலை கதவு உள்ள வீட்டுக்குள்ளேயுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அம்மனுக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஆடி வந்து வியாழக்கிழமை காலையில் சாயந்தரம் வந்து சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன் இல்லையா, அது வந்து நான் வெள்ளிக்கிழமை ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக பூவெல்லாம் வந்து நான் ஏற்கனவே வாங்கி வெள்ளிக்கிழமைக்காக பூவெல்லாம் நிறைய வாங்கி வச்சுருந்தேன் பூஜை பண்ணுறதுக்காக. டக்குன்னு கிளம்புனதுனால சரி போய் அக்கா போய் பார்த்துட்டு வந்து ஃபோன் பண்ணாங்க, கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணோன்னே சரி ஓகே பூவெல்லாம் அப்படியே வந்து அம்மனுக்கு போட்டு விட்டுட்டு தீபம் ஏற்றி விட்டுட்டு அதை தான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை நான் வந்து கொடுத்துட்டு நான் வந்து போயிருப்பேன். அப்படி அந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியலாலும் வியாழக்கிழமையே அம்பாவை வந்து தரிசிச்சுட்டு தான் நான் வந்து வெளியிலே போனேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நான் வந்து அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருந்தது. அப்படியே தத்ரூபமாக அம்பாள் வந்து நம்ம வீட்டில் அப்படியே கண் முடிச்சு அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எடிட்டிங்கில் வச்சுருக்கேன், இன்னும் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்கல, வாய்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ அழகாக வாசலில் மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதே போல் நிலைவாசலெல்லாம் வந்து காலையில் எந்திரிச்ச உடனே வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு நிலைவாசலெல்லாம் கழுவி விட்டுட்டேன். ஏன்னா அந்த தண்ணி எல்லாம் வந்து காஞ்சி போகணும் இல்லையா, ஏன்னா இல்லைன்னா சதன்னு ஈரமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக எல்லாம் நீட்டாக கழுவி விட்டு மாப் போட்டு விட்டு ஃபேனெல்லாம் போட்டு விட்டு நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நிலைவாசலில் நல்லா மஞ்சள்லாம் பூசி விட்டு உருளியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு அந்த உருளி கோமாதா இருக்குல்ல அதுக்கெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நிலைவாசலெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதே போல் நம்மளுடைய கதவுகளுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி எல்லாமே நீட்டாக தொடச்சி முந்தின நாளே எல்லாம் தொடச்சிருந்தேன். இருந்தாலும் அன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக கிளாத்தில் வந்து கொஞ்சம் பன்னீர் மட்டும் லைட்டாக ஊற்றிட்டு அப்படியே சும்மா ஒரு மணத்துக்காக நல்ல மணமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் துளியூண்டு ஒரு கற்பூரம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி அந்த கிளாத்துலேயே வச்சுட்டு அப்படியே அழகாக வந்து அந்த நிலைவாசலில் தொடச்சி விட்டுட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட குலதெய்வமான பொட்டியம்மன் அவங்களுடைய பேரை நான் எப்போதுமே எழுதியிருப்பேன். ஏன்னா எப்போதும் நம்மளுடைய குலத்தை வந்து காத்து நிற்கக்கூடியவங்க நம்மளுடைய குலதெய்வம் தான். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து குலதெய்வம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம், நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம், எல்லா தெய்வங்களும் அதுக்கப்புறம் தான். அதனால் நம்மளுடைய குலதெய்வம் எப்போதுமே நம்ம நிலைவாசல்லேருந்து நம்மளுக்கு கெட்ட சக்திகள் எதையுமே உள்ளே விடாமல் நல்லது மட்டுமே நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக எப்போதும் நான் வந்து என்னோடய குலதெய்வத்தோடைய பேரை வந்து பொட்டியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். இந்த மாதிரி நீங்களுமே உங்களுடைய நிலைவாசலில் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வந்து எழுதி வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் நம்ம வந்து அதுக்கு சாம்பிராணி காட்டுறது இன்னுமே ரொம்ப நல்லது. அப்படியே வந்து அந்த தெய்வமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளை வந்து அதாவது பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கும் இருக்கும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விளக்குகள்லாம் கழுவி முதல் நாளே வந்து எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பித்தளை விளக்குகளுக்கு எல்லாமே வந்து பொட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு வீடியோலாம் கொடுத்துருப்பேன் இல்லையா, அதாவது தீபம் இப்படி தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதோட தான் அப்படியே வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து அப்படியே கழுவி வச்சோடையே இருந்தது. அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அழகாக வந்து அலங்காரம் செஞ்சேன். அப்புறம் இந்த கோமாதா உருளி வந்து நிறைய சிஸ்டர், அதாவது புதுசாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வர்றவங்க நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வீடியோஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். நம்மளுடைய சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோமாதா உருளி எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து அது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து greymood.in அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து அவங்கக்கிட்ட நான் வந்து மெயில் போட்டு மெயில் மூலியமாக நான் பேசி அவங்கக்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணி நான் வந்து வாங்கினேன். அந்த கோமாதா உருளியோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3800 சம்திங் அந்த ரேட் இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் அதாவது கரெக்டான அந்த ரேட்டு வந்து மறந்துடுச்சு. ஆனால் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து அன்பாக்சிங் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்ததுலேருந்து மறுபடியும் திருப்பி அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதில் வந்து பூஜை பண்ணுறதுலேருந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் கொஞ்சம் அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னாவே இருக்கும், பாருங்கள். அதுலேயுமே வந்து அந்த ஐடியெல்லாம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா அதை தான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி அந்த கோமாதா உருளி தான் ரொம்ப பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. எங்கே வாங்கினீங்கன்னே கேட்டிங்க. நானுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது
அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ நம்ம எப்போதுமே ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் உள்ள கமெண்ட்ஸை தான் நான் வந்து முக்கால்வாசி படிப்பேன். அது எந்த வீடியோ பார்த்தாலும் சரி, ஒரு ஜோக் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு நியூஸ் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு தேவையான ஒரு வீடியோஸ் பார்த்தாலும் சரி, அதில் உள்ள கமெண்ட்ஸ் படிக்கிறப்போ இன்னுமே வீடியோக்குள்ளே உள்ள அந்த சொல்லியிருக்க விதத்தை விட கமெண்ட்ஸில் வந்து இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸுகளில் படிப்பேன். அப்போ வந்து அந்த கமெண்ட்ஸில் அவங்க சொல்லியிருந்தாங்க, இங்கே தான் நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அதை நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபுல்லாக டைப் பண்ணி மறுபடியும் அவங்கக்கிட்ட வந்து மெயில் மூலியமாக தான் அது வந்து வாங்கினேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ அழகாக விளக்குகளுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா வந்து தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி 2 திரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நிலைவாசலில் கட்டுறதுக்காக வேப்ப இலை இது வந்து பறிச்சுட்டு வந்து ஃபுல்லாக வந்து 2 பக்கமும் நிலைவாசலில் கட்டி விட்டுட்டேன். அம்மனை நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் இந்த பூஜைகளை நிலைவாசல் பூஜையை ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சுட்டேன். ஆனால் இந்த வேப்பலை கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்படியே ரொம்ப தெய்வ சக்தி இருந்த மாதிரி இருந்தது. மாயிலை வந்து கிடைக்கல எனக்கு. இங்கே வந்து மாயிலை சொல்லியும் விட்டுருந்தேன், கிடைக்கல. பக்கத்தில் போய் பறிக்கலான்னு போனால் அங்கேயும் வந்து கிடைக்கல. சரி ஓகே வேப்பலையே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேப்பலையே வச்சு விட்டுட்டேன். அதே போல் எப்போதும் நிலைவாசலில் தீபம் ஏற்றுறது அன்றைக்கி வேப்பலை வச்சு வேப்பலை மேலேயே அம்பாலை வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த மண் அகல் விளக்க வேப்பலை மேலே வச்சு நான் வந்து தீபம் ஏற்றினேன். எல்லோரும் கண்டிப்பாக வந்து இப்போ ஆடி வந்து 3வது வெள்ளி வரப்போகுது. இது ஃபஸ்ட்டு வெள்ளியோட வீடியோ தான். இருந்தாலும் இந்த 3வது வெள்ளி இன்னுமே ரொம்ப சிறப்பு தானே இல்லையா? ரொம்ப நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். இன்னுமே ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வீடியோ நான் வந்து தருவேன். நீங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை விட நீங்கள் ரொம்ப அழகாகவும் நீங்கள் வந்து பூஜைகள் செஞ்சுருக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாகவும் செஞ்சுருக்கலாம், ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சுருக்கலாம். இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் விநாயகரெல்லாம் வந்து கழுவிட்டேன். ஃபுல்லாக தண்ணியில் வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டேன். அப்போ அந்த யானைகள் எல்லாமே கழுவிட்டேன். இப்போ ஆடி மாதங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லாக செம்ம காற்று அடிக்குதுங்க. அதனால் ஃபுல்லாக டஸ்ட்டு நம்ம என்ன தான் வந்து தினமுமே கழுவி வச்சாலுமே வந்து அந்த மண் வந்து அப்படியே படியுது, அந்த தூசியும் படியுது. அதனால் ஒவ்வொரு நாளுமே இப்போ நான் வந்து சிலைகளை வந்து கழுவிடுறது. காலையிலே வந்துடுச்சு பூஜை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சிலைகளை வந்து தண்ணியில் வந்து அபிஷேகம் செஞ்சுருவேன். அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் எப்போதும் போல் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அழகாக அவங்களுக்கு வந்து அலங்காரம் செஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுடைய துளசி மாடம் அதுவுமே வந்து காலையில் நல்லா தண்ணியெல்லாம் ஃபோர்ஸாக அடித்து விட்டு நல்லா கழுவி விட்டு மாப்பெல்லாம் போட்டு விட்டுட்டேன். அதனால் அந்த இடமெல்லாம் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். துளசி செடியை வந்து எப்படி வந்து இவ்வளவு அழகாக வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து போன வாரம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அது ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடி நிலைவாசலுக்கு முன்னாடி தானே வச்சுருந்தீங்க, நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஏன் மறுபடியும் எடுத்து வந்து தனியாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முன்னாடி வச்சுருந்தேன் அப்படின்னா வெயில் வந்து காலையில் மட்டும் வந்தது, அதுக்காக நான் வந்து முன்னாடி வச்சுருந்தேன். சரி அழகாக இருக்கே பார்க்குறக்கும், இங்கே முன்னாடி இருந்ததுன்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படியே வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே பார்க்க அழகாக இருக்கே அப்படிங்கிறக்காகவே பார்த்தீங்கன்னா நிலைவாசலுக்கு முன்னாடியே வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கு வந்து அந்த செடிக்கு வெயில் பத்தலை. அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே பழுத்து ஒவ்வொரு இலையாக கொட்டி மறுபடியும் ஒரு மாதிரி அந்த செடியை வந்து வேஸ்ட்டாக போன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வேறு செடி வச்சு விட்டேன். இப்படி நிறைய செடிகள் மாற்றி வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே இதை எடுத்து நம்ம தனியாகவே வெயில் உள்ள இடத்துலையே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த வெயில் உள்ள இடத்துல ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்தப்போ துளசி மாடத்துக்குன்னு தனியாக ஒரு மாடமெல்லாம் கூட கட்டினேன், வெயில் கரெக்டாக வருது போதும் அப்படிங்கிறக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் வந்து துளசி செடிக்கு பத்தலை. துளசி செடிக்கு நல்ல வெயில் இருக்கணும், அப்போ தான் அந்த செடி வந்து நல்லா க்ரோத்திங் வந்து வருது. ஒருவேளை நீங்கள் வந்து செடி வந்து உள்ளே வச்சு வளர்க்குறீங்க, எங்கேயுமே நம்மளுக்கு இடம் இல்லை, வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா நல்ல வெயில் உள்ள இடத்துல இப்போ ஒரு தொட்டியில் துளசி மாடத்தில் வச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் தூக்க முடியாது. ஆனால் ஒரு சின்ன தொட்டியில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் வெயிலில் கொண்டு வச்சுட்டு எடுத்தாந்து நம்ம பூஜை பண்ணும்போது முன்னாடி கொண்டாந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அழகாக அலங்காரம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கு விநாயகருக்கு எல்லாத்துக்குமே வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுறலாம். அதே போல் நிலைவாசலுக்கும் பூவெல்லாம் வச்சு விடுறேன்.
எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை மட்டுமே வச்சு என்னோடய பூஜைகள் இருக்கும். நிறைய பொருளெல்லாம் வாங்க மாட்டேன், நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை போட்டு இழுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சிறப்பாக என்னோடய பூஜைகள் எப்போதுமே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னையுமே தூண்டிகிட்டே இருந்தது. எப்போ வருவீங்கன்னு கேட்க நானுமே சீக்கிரம் குணம் ஆகி சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். எனக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். இந்த ஆடி மாதம் நம்ம மார்கழி மாதம் கொடுத்தது மாதிரியே ரொம்ப சூப்பராக கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அது எல்லாருக்குமே ஒரு பிரமிப்பாகவும் இருக்கணும், இன்னொன்று பார்க்குறப்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியாக அவங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பிளானிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பிளானிங் ஃபுல்லாக டோட்டல் டேமேஜ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும், எல்லாமே நன்மைக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே வந்து தீபம் ஏற்றிக்கலாம். நான் ஒருவேளை காற்று வந்து ஃபுல்லாக காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து விடிய காலம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு காற்று இருக்கிறது இல்லை. நல்லா தீபமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக காற்று, இந்த ஆடி மாத காற்றுன்னு சொல்லுவோம்ல, அவ்வளோ காற்று அடிக்குது. அப்படியே குற்றாலம் மாதிரி இருக்குது இப்போது எங்கள் ஏரியாவே, அந்த மாதிரி காற்று அடிக்குது. ஃபுல்லாக சாரலுமே தினமுமே லைட்டாக சாரல் தூவிட்டே இருக்குது. இப்போ தீபமெல்லாம் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு அப்படியே அம்பாளை மனசில் நினச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய குலதெய்வம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பெண் தெய்வங்களும், அதுக்கப்புறம் பண்ணாரியம்மன் தாய், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாரியம்மன், இங்கே உள்ள மாரியம்மன், காளியம்மன், எல்லா அம்மனையும் மனசார நினச்சிக்கிட்டு எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து மனசார நினச்சி அப்படியே வந்து சாமி கும்பிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப மன நிறைவாகவும் இருந்தது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒவ்வொரு விலாக்லையும் நான் வந்து அப்படியே வந்து வந்து பேசி நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். ரம்யா ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அவங்க வந்து ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, என்னோட 3 வயது மகள் உங்கள் கோலத்தை பார்த்து நல்லா இருக்குமா இந்த கோலம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறினாள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி. அதாவது 3 வயசு குழந்தை பார்த்து சொல்லுது அப்படின்னா உண்மையாலுமே வந்து அது என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக எனக்கு இருக்குது அப்படின்னு நான் வந்து மனசார நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த பாப்பாவை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாப்பாவுடைய பேர் சொல்லலாம், 3 வயசுன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதனால பாப்பாவை நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். அதே போல் பாரதி விளாக் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, அக்கா சாம்பிராணி வீட்டு வாசலில் இருந்து போடணுமா இல்லை உள்ளே இருந்து போட வேண்டுமான்னு சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது நம்ம எப்படி வேணாலும் நம்ம வந்து சாம்பிராணி போடலாம்ப்பா. சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ள அந்த கெட்ட சக்திகள்லாம் வந்து வெளியேறிடும். எப்போதுமே வந்து வீட்டில் ஒரு தெய்வீகம் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் சாம்பிராணி போடணும். நம்ம வீட்டுக்கு உள்ளேருந்து வெளியில் வரலாம், இல்லை வெளியிலேருந்து நம்ம வந்து உள்ளே போய் போடலாம். ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விடுங்க. தீபம் ஏற்றுறதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியில் வாசலில் ஏற்றிட்டு உள்ளே வந்து ஏற்றணும். அதனால வந்து தீபத்துக்கு தான் அது இருக்குது. சாம்பிராணிக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் சாம்பிராணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே விநாயகருக்குமெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றிட்டு பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக மனசார சாமி கும்பிட்டேன். ஃபுல்லாக சாமி பாட்டு அப்படியே வந்து அம்பாளுடைய பாட்டு தான் காலையிலேருந்து அப்படியே ஓடிட்டு இருந்தது. கேட்குறக்கும் பார்க்குறக்கும் அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த முதல் ஆடி வெள்ளியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணதை நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.